வாங்க அடை எப்படி சுடலான்னு பார்க்கலாம். இந்த 5 பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாமே போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுல இந்த பாசிப்பருப்பும் பாசிப்பயிறு இந்த பருப்புகள்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அடை சுட்டு கொடுக்கலாம். ஸ்கின்னுக்கும் போனுக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால வாரத்தில் 1 நாளாவது 2 நாளாவது இந்த மாதிரி பருப்பு போட்டு அடை செஞ்சுக்கலாம். வடையாக செய்கிறத விட அடை செய்கிறது ஈஸியாகவும் இருக்கும். ஒரு ஃபுல் ஃபில்லிங்கான உணவாகிடும். இந்த 5 பருப்பையுமே சம அளவு தான் எடுத்திருக்கேன். எல்லாமே 100 கிராம்னா 100 கிராம் அந்த மாதிரி சம அளவு எடுத்துக்கோங்க 5 பருப்பும். இப்போ 2 பேருக்குன்னா நம்ம கொஞ்சமாக போட்டாலே போதும். 50 கிராம் போட்டாலே 250 கிராம்ஸ் வந்துடும். அதனால் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே 100 கிராம் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு 1/2 கிலோ கிட்ட வந்துருச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறினா தான் நல்லா இந்த அடைக்கேற்ற அவியல் ரெடி பண்ணிடலாம். முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வாழைக்காய், சேனைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். ஓரளவு வேகட்டும். வேகிறப்பே நம்ம கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 5-6 சின்ன வெங்காயம், அது கூட 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் கழுவியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அருமையான அவியல் ரெடி. அடைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடைக்கு மாவு அரைச்சாச்சு. கொஞ்சம் கடுகு, 3-4 ஸ்பூன் உளுந்து. புரோட்டீன் நிறைந்த காலை உணவு. ஒரு பெரிய வெங்காயத்தில் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் லேசாக வதக்கிட்டு இந்த மாவு கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மாவு கூட சேர்த்திக்கலாம். நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் மாவு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவு ஊற்றுற மாதிரி பக்குவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஓரளவு தண்ணி ஊற்றியாச்சு. மாவு பெருன்னே இருக்கட்டும். அரைக்கிறப்பே நம்ம கொஞ்சம் பெருன்னே பருப்பு அரைச்சிடலாம். ரொம்ப வழுவழுன்னு அரைக்க தேவையில்லை. 2 மணி நேரம் ஊறப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பி கிடைக்கும். இப்போ நம்ம தோசையாக ஊற்றிடலாம். கீழே ஓரளவு செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம் தோசையை. தோசை நல்லா டேஸ்ட்டாக அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடை தோசையை அவியல் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அடை சாப்பிட்டாலே நமக்கு போதும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் எல்லாமே நம்ம சேர்த்திருக்கிறனால சீக்கிரமாக ஃபில்லிங் ஆகிடும். நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் அரிசி சேர்க்கல. வேணும்னா கொஞ்சமாக சிறுதானியம் சேர்த்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.